26:36 வெளியளவு வாஸ்துபடி உள்ள ஒரு அருமையான வரைபடம். 26:36 117 குழி. பசுமனை. வயது பொருத்தம் 59 ஆண்டுகள். 11 பொருத்தத்துல 9 பொருத்தம் உள்ளது. 117 குழியிலையும் 125, 129, 135, 143, 147 எல்லாம் நிறைய வரைபடங்கள் நாங்க அமைச்சு கொடுத்துருக்குறோம். கரெக்ஷனும் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒரு சிலருக்கு ஜாதகம் படிக்கும் போது என்ன ஆயிரும்னா, அவருக்கு பசுமனை வைக்க வேண்டி வரும், அவங்க கொண்டு போய் யானைமனை வச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு கருடமனை வைக்க வேண்டி இருக்கும், அவங்க சிம்மமனை வச்சிருப்பா. அது மாதிரி திருத்தம் பண்றோம். அப்போ முக்கியமா நாங்க வரைபடம் அமைக்கும் போது என்ன செய்யறோம்னா, ஜாதகம் படிக்கிறோம். இந்த வரைபடத்துல பாருங்க, வடக்க பார்த்த வீடு, ஈசானத்துல பூஜை அறை அவங்க அல்லாம இருந்துச்சு. ஈசானத்திலேயே பூஜை. குரு உங்கள் ஜாதகத்துல அதிகாரம் பெற்றிருக்கிறார், நல்ல நிலையில இருக்கார். ஈசானத்திலேயே பூஜை அறை வச்சு நம்ம வரைபடம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம் பண்ணோம். ஈசானத்துல பூஜை அறை. ஸோ ஈசன் பாகத்துக்கு வெளியில போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. நல்லா அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு. இந்த டிராயிங் வந்து ஹவுஸ் ஓனருக்கு எக்கச்சக்கமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாருங்க, கன்னி மூலையில ஒரு பெட்ரூம், வாயு மூலை ஒரு பெட்ரூமு, அக்னி மூலையில கிச்சன். யார் ஒருவர் ஈசானத்தில் பூஜை அறை அமைக்கிறார்களோ, அடுத்தவங்க பேச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு இந்த பூமி ஏற்றுக்கொண்டு ஈசானத்தில் பூஜை அறை அமைத்து கொண்டால் ஈசனே உங்க வீட்டுக்கு வருவார், சிவபெருமான் வருவார். இருக்கிறதே முதல் தெய்வமான சிவபெருமான் உங்க வீட்டுக்கு வந்துட்டா எந்த பிழையும் ஏற்படாது. அதுவும் குபேரத்திற்கு வடக்கு பார்த்து பொன், பொருள், சேர்க்கை, ஆரோக்கியம் எல்லாம் வந்துடும். இது மாதிரி வரைபடம் உங்களுக்கு தேவையா? கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை சார் வரைபடம் திருத்தம் வேணுமா? கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வரைபடங்கள் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா கூட உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் ஏற்படும்.